ஹாய் காய்ஸ், நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ஒரு பொரியல் ரெசிபி. என்ன பொரியல் அப்படின்னா கருவாட்டு பொரியல். இந்த பொரியல் பண்ணுறதுக்கு நான் 8 சாலை கருவாடு எடுத்திருக்கேன். கருவாடை 1/2 hour தண்ணியில் ஊற போடுங்க. அப்போ தான் க்ளீன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஊற போட்டால் தான் இப்படி செதிலெல்லாம் இப்படி நம்ம கை வைக்கிறதுக்குள்ளே வரும். பொரியல் ரொம்ப சிம்பிள் தான், ஆனால் க்ளீனிங் ப்ராசஸ் தான் கொஞ்சம் இழுக்கும். பட் நல்லா க்ளீன் பண்ணணும். இது போல் எல்லா கருவாடையும் க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். செதிலெல்லாம் க்ளீன் பண்ணதுக்கப்புறமா அந்த நடுவில் இருக்கிற அந்த முள்ளை வெளியில் எடுத்துடணும். இல்லைன்னா அது பொரியல் சாப்பிடும்போது ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். அந்த முள்ளையும் இது போல் எடுத்துருங்க. அவ்வளோதான். இது போல் எல்லா கருவாட்டிலையுமே அந்த முள்ளை நீக்கிடுங்க. கருவாட்டு பொரியல் செய்ய தேவையான பொருள்: கருவாடை க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், 1/4 கிலோ சின்ன வெங்காயம், ஒரு பச்சை மிளகாய், 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், உப்பு தேவையான அளவு, தினத்தில் ஒரு 10 மிளகு, 1 டீஸ்பூன் ஜீரகம் எடுத்துருக்கேன். இதை லாஸ்ட்டாக பொடி பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஒரு கடாயில் 1/2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் அதில் கடுகு, உளுந்த பருப்பு, கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் சின்ன வெங்காயம், மிளகாவையும் ஆட் பண்ணிக்கலாம். கலர் சேஞ்ச் ஆகிற லெவலுக்கு நல்லா வதக்குங்க. சின்ன வெங்காயத்தோட கலர் நல்லா சேஞ்ச் ஆயாச்சு. இப்போ இதில் நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க கருவாட்டை ஆட் பண்ணிக்கலாம். இதோட வத்தல் பொடி, மஞ்சள் பொடி, உப்பையும் ஆட் பண்ணிக்கோங்க. உப்பை சேர்க்கும்போது கொஞ்சம் கவனமாக சேருங்க, ஏன்னா கருவாட்டில் ஏற்கனவே உப்பு கொஞ்சம் இருக்கும். இனி நல்லா வதக்குங்க. தண்ணி எதுவும் சேர்க்க தேவையில்லை. கருவாடு அந்த எண்ணெயிலே நல்லா வெந்து வந்துடும். நல்லா வதக்கி விட்டுட்டு ஒரு 6 to 7 minutes இதை ஒரு மூடி போட்டு மூடிடுங்க, வேகட்டும். 7 minutesக்கு அப்புறமா ஓப்பன் பண்ணி பாருங்கள், நல்லா வெந்திருக்கும். இன்னும் கூட பொரியல் நமக்கு நல்லா ட்ரை ஆகணும்னா நல்லா அதை வதக்கி விடுங்க. நல்லா ட்ரை ஆயிரும், உதிரி உதிரியாக வரும். ஃபைனல் டச்சாக நம்ம எடுத்து வச்சுருந்த மிளகையும் ஜீரகத்தையும் நல்லா இடித்து பொடி பண்ணி இதோட ஆட் பண்ணிக்கோங்க. இதையும் நல்லா வதக்கி விடுங்க. அவ்வளோதான், நம்முடைய கருவாட்டு பொரியல் தயார். சூடாக சோறு, ரசம், அதோட இந்த கருவாட்டு பொரியலை சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்டிங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். என்னுடைய டெலிஷியஸ் நல்லை குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு டெலிஷியஸான குக்கிங்கில் உங்களை சந்திக்கிறேன்.